சித்திரை திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கோவில்களில் குவிந்த மக்கள். விசுவாவசு ஆண்டு பிறப்பையொட்டி அதிகாலையிலேயே கடவுளர்களை வழிபட்டு மனமுருக வேண்டுதல். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் சித்திரை விஷு கனி காணும் நிகழ்ச்சி. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு காய் கனிகளை பிரசாதமாக வாங்கிச் சென்று தரிசனம். தமிழ் புத்தாண்டு வளத்தையும் நல் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என பிரதமர் மோடி தமிழில் வாழ்த்து. ஆளுநர் RN ரவி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் வாழ்த்து. அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளையொட்டி டெல்லியில் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மரியாதை. பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் அஞ்சலி. சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் சிலையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. முதலமைச்சர் தலைமையில் துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்பு. மனிதர்களின் சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதி ஏற்கின்றேன். சமூக சமத்துவத்தை நிலைநாட்டியதில் திமுக ஆட்சிதான் பொற்காலம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்ததுதான் திராவிட இயக்கம் செய்த சாதனை எனவும் உரை. சமூக சமத்துவத்தை நிலைநாட்டுவதில் நம்ம திராவிட ஆட்சி காலம் தான் பொற்காலம் என்பதை நாளை நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்ல முடியும். ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய கையில் அதிகாரம் செலுத்த வாய்ப்பை கொடுத்திருக்கு. இதுதான் திராவிட இயக்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம். நீட் தேர்வை ஒழிப்பதற்கான சட்ட போராட்டத்தை தமிழக அரசு தொடர்ந்து முன்னெடுக்கும். சமத்துவ நாள் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தங்கை அரியலூர் அனிதா நீட் தேர்வினால் 2017 உயிரிழந்தது நாம் அனைவருக்கும் தெரியும். நீட் ஒழிப்பே அனிதாவுடைய மரணத்துக்கான நீதி. எனவேதான் நீட்டுக்கு எதிரான சட்ட போராட்டத்தை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. சேலம் மரபநேரியில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. கட்சியினருடன் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பிரதமர் மோடி தமிழ்நாட்டு சிங்கம் என்று அழைப்பார் என பிரேமலதா நிகழ்ச்சி. பிரதமர் மோடி தங்களுக்கு மூத்த சகோதரர் போன்றவர் என்றும் புகழாரம் சூட்டி பேசிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரல். The line of Tamil Nadu. Both of them are very good friends. Whenever Captain's birthday, he by himself call and wish Captain every time for the birthday like that. Then Captain was little bit sick. Captain Modi ji by himself asked him about the health issues and all. He spoke to me, if any help you need all over the world, we can help you like that. Like that, I told him, if anything, just you can call me and ask me. I'm like your elder brother. I will help you. That words I can't forget in my lifetime.
சட்டமன்றத்தில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கும் தேர்தல் அரசியல் கூட்டணிக்கும் தொடர்பு இல்லை. திமுக கூட்டணியில் தொடர்வதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் திட்டவட்டம். சட்டமன்றத்திற்குள், ஆனால் தேர்தல் அரசியல் கூட்டணிக்கும் சட்டமன்றத்தில் நான் எடுத்து வைக்கிற எனக்கான நேரத்தை அதிகப்படுத்தி தாருங்கள் என்று கேட்டு பேரவைத் தலைவருக்கும் எனக்குமான மோதல் என்பது அது பேரவை வளாகத்திற்குள் நடப்பது மட்டுமே. இதற்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்கள் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டணியில் தொடர்ந்து நீடித்து வருகிறோம். 135வது பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு அரசியல் இயக்க தலைவர்கள் மரியாதை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மலர் தூவி மரியாதை. புரட்சியாளர் அம்பேத்கரின் புகழ். அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மரியாதை. சென்னை பாலவாக்கத்தில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி. பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததால் அதிமுகவில் இருந்து விலகப் போவதாக சமூக வலைத்தளங்களில் பொய் தகவல் பரவுவதாக குற்றச்சாட்டு. நீண்ட நெடிய திராவிட பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்தவன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். நான் எந்த நேரத்திலையும் நான் சொல்லவே இல்லை. அது ஒரு திட்டமிட்டு ஒரு ஃபேக் கார்டு வேண்டுமென்று சமூக வலைதளங்களில் இந்த 4 நாளாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா எல்லாம் மீம்ஸ் போடுறது. எங்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரை ஒரு திராவிட குடும்பம், அப்படி ஒரு நீண்ட நெடிய ஒரு திராவிட பாரம்பரியம். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் வருத்தம் என அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் பேச்சு. முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மனக்குமுறல். பாராளுமன்றத்திற்கு நாங்கள் வேலை செய்வதற்கு வருத்தமாக இருக்கிறது. எங்கள் சகோதரர்களெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஏற்க மாட்டார்கள் என்று என்னிடத்திலே அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுங்கள். இங்க பாரதிய ஜனதா கட்சி நிக்கல, ரெட்டலை தான் நிக்குது. நீங்க ரெட்டலை ஓட்டு போடுங்க, தாமரை ஓட்டு போடுதுன்னா கூட உங்களுக்கு ஒரு வருத்தம் வரலாம். நீங்க ரெட்டலை ஓட்டு போடுங்க, உங்களோட எவ்வளவோ மன்றாடி கேட்டேன். அப்ப கேட்கிறப்பவும் நீங்க அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நிர்பந்தம் காரணமாகவே பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக அதிமுக நிர்வாகிகள் வருத்தம். திருப்பூர் மாமன்றத்தின் எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் குரல் உடைந்து எழுததால் அதிர்ச்சி. அவர் குடியாத சூழ்நிலை கூட்டணியில் பேசிக் கொண்டிருந்தார். நான் எந்த கூட்டணி இருந்தாலும் இயக்கத்துக்கு சில போய்க்கணுமா, என் உயிருக்கு வரைக்கும் நினைப்பேன். என்ன சொல்ல விட மாட்டேன். நமக்கு தேவை இயக்கம். இந்த இயக்கம் இருந்தால்தான் நம்மளோட நோக்கம் அந்த நிலப்பாடு என்பதும் சாக வேண்டும். என் உயிர் திருப்பூடி சாமி சில ஓட்டையும் விட்டு கொடுக்கலாம எந்த சொல்ல விட மாட்டேன். நம்பி கொடுங்க. பாஜகவுடன் கூட்டு ஜெயக்குமார் தொடர்பான வதந்தி தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்வி. 15 நாள் கழித்து கருத்து கூறுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதில். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வாங்க தலைவரே, அதான் அரசியல் கருத்துக்களா ஒரு 15 நாள் பொறுத்துக்கங்க. வாங்க தலைவரே, அதான் அரசியல் கருத்துக்களா ஒரு 15 நாள் பொறுத்துக்கங்க. வாங்க தலைவரே, அதான் அரசியல் கருத்துக்களா ஒரு 15 நாள் பொறுத்துக்கங்க. சேலம் மரவநேரியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக வந்த பாஜகவினரை எதிர்த்து கோஷம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அமைப்பினருக்கும் பாஜகவினருக்கும் மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டதால் பதற்றம். மதுரையில் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வில் பாஜகவினருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே வாக்குவாதம். இருதரப்பினரும் மாறி மாறி கோஷம் எழுப்பிய போது போலீசார் சமாதானம் செய்ய முயன்றதால் தள்ளுமுள்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைவு. ஒரு பவுன் 70,040 ரூபாய்க்கு விற்பனை. மதுரை ஆனையூரில் பட்டா தொடர்பான கள ஆய்வுக்கு சென்ற பெண் வருவாய் கோட்டாட்சியருக்கு பாஜக முன்னாள் நிர்வாகி மிரட்டல். எதுக்கு தள்ளி நிக்கிறீங்க? எதுக்குமா தள்ளி நிக்கிறேன்? எதுக்கு தள்ளி இல்ல எதுக்கு என்ன நாங்க என்ன தள்ளி எங்க அங்கேயே வந்து நின்று இங்க இருக்குன்னு போங்க. இங்க எல்லாரும் குடி இல்ல எப்படின்னு எங்க ஊர்ல வந்து எங்களையே வீடியோ எடுக்கிறியா என கேட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீஸ் வழக்கு பதிவு. அமைச்சர் வந்து சொன்னாரு நம்ம பண்ணிக்கலாம். அவங்கள போக சொல்லுங்க. நான் ஆர்டர் பண்றேன். சரிங்களா? ஆர்டர் பண்ணாருன்னா நீங்க அவங்க வீட்ல போய் எடுக்கணுமா? ஆர்டர்ல வந்து எங்க வீட்ல அண்ணே மரியாதை என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன மரியாதை? ஏய் போப்பா. ஆர்டர் வந்து பேசுறீங்க. எனக்கு ஒண்ணும் மரியாதை கொடுக்கல. பேசி குருமணி நீ ஏனே இவ்வளவு பிஜேபி மாவட்ட தலைவர் சொல்றேன். அப்புறம் என்ன அப்ப அத பேசாம சட்டியத்தனமா